வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயத்ரி. இன்று நாம் ரகசிய வாடகை என்கிற புதிய கதையை பார்க்கப் போறோம். நான் ரம்யா. என் கணவர் ராஜேஷ் வேலைக்கு போய் 2 மாதமாக இரவு 10 மணிக்கு மேல்தான் வருவார். எங்களுக்கு முதல் மாடியில் ஒரு அழகான அபார்ட்மெண்ட். கீழே வீட்டு முதலாளி அங்கில் விக்ரம் இருக்கிறார். அவர் வயது 45 இருக்கும். ஆனால் உடம்பு நல்ல ஃபிட், கண்கள் கூர்மையா இருக்கும். என் கணவர் இல்லாத நேரங்களில் அவர் சில சமயம் பேச வருவார். நான் தனியா இருக்கும்போது உள்ளுக்குள் ஒருவித தவிப்பு இருந்துகிட்டே இருந்தது. நீண்ட நாட்களா கணவரோடு எந்த நெருக்கமும் இல்லை. உடல் தாகம் அதிகமாகிக் கொண்டே போனது. அன்று மாலை வழக்கம் போல வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். சாரி, ஒரு லேசான காட்டன் சல்வார். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாரு என்று கேட்டேன். ரம்யா, நான் விக்ரம். வாடகை வசூலுக்கு வந்தேம்மா என்ற அவரது குரல். நான் கதவை திறந்தேன். அவர் சிரித்தபடி உள்ளே வந்தார். காபி சாப்பிடறீங்களா அங்கிள்? கேட்டேன். அவர் ஆமா ன்னு சொல்லி உள்ளே வந்து சோபாவில் உட்கார்ந்தார். சமையலறையில் காபி போட்டுக் கொண்டிருக்கும் போதே என் மனசுக்குள் ஒருவித பரபரப்பு. அவர் பின்னாடியே வந்து சமையலறை கதவில் சாய்ந்து நின்றார். ரம்யா, நீ ரொம்ப அழகா இருக்கியே என்றார் மெதுவா. நான் சிரித்தேன். ஆனால் உள்ளுக்குள் என் உடல் ஒரு முறை நடுங்கியது. காபி கொடுக்கப் போனேன். அவர் கையை நீட்டி காபியை வாங்கினார். பிறகு திடீரென்று அவர் கை என் இடுப்பில் பட்டது. அவர் கை என் இடுப்பில் மெதுவாக பட்டதும் என் உடல் முழுக்க ஒரு மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்தது. அங்கிள், என்ன பண்றீங்க என்று தடுமாறினேன். ஆனால் குரல் எனக்கே பலவீனமா கேட்டது. நீண்ட நாட்களா என் உடல் தொடுதலுக்கு ஏங்கிக் கொண்டிருந்தது. கணவர் காலையிலிருந்து இரவு வரை வேலைன்னு ஓடிட்டு இருந்தார். வீட்டில் தனியா இருக்கும்போது இப்படி ஒரு ஆணின் கண்கள் என்னை பார்க்கும்போது உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உருக ஆரம்பித்தது. விக்ரம் அங்கில் காபி கோப்பையை டேபிளில் வைத்துவிட்டு என்னை நெருங்கி வந்தார். ரம்யா, உன் கண்கள் ரொம்ப சோகமாயிருக்கு. உன் கணவர் உன்னை சரியா கவனிக்கலையா? அவர் குரல் மென்மையா ஆனால் ஆழமா இருந்தது. நான் பதில் சொல்ல முடியல. தலையை மட்டும் குனிந்தேன். அவர் என் கன்னத்தை மெதுவா தொட்டார். அந்த லேசான தொடுதலே எனக்கு உடம்பெல்லாம் வெப்பம் ஏத்தியது. அங்கிள், இது தப்புன்னு முணுமுணுத்தேன். ஆனால் என் கால்கள் அங்கேயே நின்றன. அவர் என்னை மெதுவாக அணைக்க முயற்சி செய்தார். அவரது உடல் வெப்பம் என்னை சுற்றி வளைத்தது. நான் கொஞ்சம் பின்வாங்க முயன்றேன். ஆனால் சமையலறை சுவர் என்னை தடுத்தது. அவர் கண்களில் ஒருவித தாகம் தெரிந்தது. ஒரு நிமிஷம் மட்டும். நீ ரொம்ப அழகா இருக்கே ரம்யா என்றபடி அவர் என் முகத்தை நெருங்கினார். என் மனசு நிறுத்து நின்னு சொன்னாலும் உடல் அவரை நோக்கி லேசா சாய்ந்தது. நீண்ட காலமா இல்லாத அந்த உணர்வுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் எழுந்தன. அவர் என் முகத்தை நெருங்கி வந்தபோது என் இதயம் படபடவென அடிச்சது. அங்கிள், வேண்டாம். என் கணவர் என்று முணுமுணுத்தேன். ஆனால் அவர் என் உதடுகளை மெதுவாகத் தொட்டார். அந்த ஒரு முத்தம் எனக்குள் இருந்த எல்லா தடைகளையும் உடைத்தது. நான் நெடுநாட்களாக ஏங்கிய அந்த அன்பும் பரபரப்பும் ஒரே நேரத்தில் பெருக்கெடுத்தது. விக்ரம் அங்கிளின் கைகள் என் இடுப்பை இறுக்கி அணைத்தன. அவரது உடல் வெப்பம் என்னை முழுவதும் சூழ்ந்தது. ரம்யா, நீ ரொம்ப தவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன் கணவர் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போறது தப்பு என்றார் மெல்லிய குரலில். அந்த வார்த்தைகள் என் மனசை இன்னும் அதிகமா உருக்கின. நான் எதிர்ப்பு காட்ட முயன்றேன். ஆனால் என் உடல் அவருக்கு எதிராயில்லை. அவர் என்னை மெதுவாக ஹாலுக்கு அழைத்துப் போனார். சோபாவில் அமர்ந்தபடி என்னை தன் அருகில் இழுத்தார். அவரது கைகள் என் முதுகை வருடின. அந்த தொடுதலில் இருந்த மென்மையும் தாகமும் என்னை வேறு உலகத்துக்கு அழைத்துப் போனது. இது தப்புதான். ஆனால் என் மனசுக்குள் ஒரு போராட்டம். ஆனால் அந்த நிமிடத்தில் அவரது அணைப்பில் எனக்கு ஒரு பாதுகாப்பும் ஆசையும் கலந்த உணர்வு ஏற்பட்டது. அவர் என் கழுத்தில் முத்தமிட்டபோது என் கண்கள் மூடின. உடல் முழுக்க ஒரு இன்ப அதிர்வு. அந்த நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் வராததே பெரிய அதிர்ஷ்டம். அந்த அணைப்பில் இருந்து விலக முடியல. எனக்கு விக்ரம் அங்கில் என் மெதுவாக சோபாவில் சாய்த்தார். அவரது கண்கள் என்னை முழுசா ரசித்தபடி இருந்தன. ரம்யா, உன் அழகை இன்னும் நெருங்கிப் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை என்றார் மெல்லிய குரலில். என் உடல் நடுங்கியது. நான் அங்கிள், போதும். இது தப்புன்னு சொன்னாலும்
என் கைகள் அவரை இறுக்கிப் பிடித்தன. நீண்ட நாட்களா கணவரிடம் இல்லாத அந்த அன்பும் உடல் தாகமும் என்னை முழுவதும் கட்டுப்படுத்தியது. அவர் என் நெற்றியிலும் கன்னத்திலும் கழுத்திலும் முத்தமழை பொழிந்தார். ஒவ்வொரு முத்தமும் எனக்குள் புதிய உணர்வுகளை ஏற்படுத்தியது. அவர் என் சல்வார் மேல் கை வைத்து மெதுவாக வருடினார். என் சுவாசம் பெருகியது. உன் கணவர் உன்னை இப்படி ரசிக்கத் தெரியலையே, நான் உன்னை முழுசா மகிழ்ச்சிப்படுத்துவேன் என்ற அவரது வார்த்தைகள் என் மனசை இன்னும் அதிகமா குழப்பின. நான் கண்களை மூடிக்கொண்டேன். அந்த நிமிடத்தில் உலகம் முழுவதும் மறந்து அவரது அணைப்பில் மூழ்கினேன். அவரது உடல் என்னோடு இணைந்தபோது எனக்குள் இருந்த தவிப்பு கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு கண்டது. ஆனால் மனசின் ஒரு மூலையில் இது தப்பு என்ற குரல் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது. வெளியே இருட்ட ஆரம்பித்திருந்தது. நேரம் போனதே தெரியல. அந்த நெருக்கத்தில் எனக்கு நேரம் எங்கே போனதே தெரியல. விக்ரம் அங்கிளின் அணைப்பு என்னை முழுவதும் சூழ்ந்திருந்தது. என் உடல் அவருக்கு முழுமையாக சரணடைந்திருந்தது. ரம்யா, நீ எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கே என்று அவர் என் காதில் முணுமுணுத்தார். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை இன்னும் ஆழமா தொட்டன. நான் அவரது மார்பில் தலை சாய்த்தபடி படுத்திருந்தேன். என் மனசில் குழப்பம் அதிகமாகிக் கொண்டே போனது. என் கணவர் இப்போ என்ன பண்றாரோ? நான் இப்படி, ஆனால் அந்த எண்ணத்தை விட அவரது கைகள் என்னை மெதுவாக வருடியபோது வரும் இன்ப உணர்வு என்னை மீண்டும் அவரை நோக்கி இழுத்தது. அவர் என்னை மெதுவாக எழுப்பி என் முகத்தை தன் கைகளால் பிடிச்சு பார்த்தார். அவரது கண்களில் ஆசையும் பாசமும் கலந்திருந்தது. இனிமேல் நீ தனியா தவிக்க வேண்டாம், நான் இருக்கேன் என்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு ஒருவித ஆறுதலை கொடுத்தது. நாங்கள் இருவரும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தோம். என் உடல் இன்னும் அவரது உடல் வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருந்தது. வெளியே இருட்டி தெருவிளக்குகள் எரிய ஆரம்பித்திருந்தன. அங்கிள், இப்ப போகணும், நான் மெதுவா சொன்னேன். ஆனால் என் உடல் இன்னும் அவரை விட்டு விலக மறுத்தது. அவர் என் உதடுகளில் ஒரு இறுக்கமான முத்தம் கொடுத்துவிட்டு, நாளைக்கு மீண்டும் வரேன் என்றார் சிரித்தபடி. நான் கதவைத் திறந்து அவரை அனுப்பினேன். கதவை சாத்தியதும் சோபாவில் சாய்ந்தேன். உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. மனசு குற்ற உணர்ச்சியிலும் புதிய ஆசையிலும் குழம்பியிருந்தது. அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரல. விக்ரம் அங்கிளின் தொடுதலும் அவரது அணைப்பும் அந்த முத்தங்களும் என் மனசுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருந்தன. கணவர் வந்தபோது வழக்கம் போல சிரித்து வரவேற்றேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு புதிய ரகசியம் என்னை உறுத்தியது. மறுநாள் காலை கணவர் வேலைக்குப் போனதும் நான் ஜன்னல் வழியா கீழே பார்த்தேன். விக்ரம் அங்கில் தோட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். என் பார்வை அவரை தேடியது. அவர் மேலே பார்த்து சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு தனி அர்த்தம் இருந்தது. மதியம் கதவு தட்டியது. நான் நெஞ்சு படபடக்க கதவை திறந்தேன். அவர் உள்ளே வந்தார். ரம்யா, நேத்து உன்னை மறக்க முடியல என்றார். நான் வெட்கத்தோடு தலையைக் குனிந்தேன். அவர் என்னை மீண்டும் அணைத்தார். இம்முறை என் எதிர்ப்பு இன்னும் குறைவாயிருந்தது. அந்த நெருக்கத்தில் எங்களுக்குள் ஒரு புதிய உறவு மலர்ந்தது. நான் தெரிந்தே இந்த தவறை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த தவறு எனக்கு ஒரு புதிய உயிர்ப்பைக் கொடுத்தது. கணவர் இல்லாத நேரங்களில் விக்ரம் அங்கிளின் வருகை என் வாழ்க்கையில் ஒரு ரகசிய இன்பமாக மாறியது. சில சமயம் குற்ற உணர்ச்சி வந்தாலும் அவரது அணைப்பில் அது எல்லாம் மறைந்து போனது. இப்படி ஒரு தடை இல்லாத ஆசை என் வாழ்க்கையை இன்னும் கென்டே மாற்றியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களைச் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் காயத்ரி.